Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் வியாழக்கிழமை அன்று மாலை சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு நேரில் சென்று பொன்ராஜ் என்பவர் மீது புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யார் இந்த பொன்ராஜ்? புகார் அளிக்க என்ன காரணம் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. விருதுநகரைச் சேர்ந்தவர் பொன்ராஜ். சிறு வயதில் இருந்தே இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மீது பற்று கொண்ட இவர் 1995ஆம் ஆண்டு முதல் அப்துல் கலாமின் கீழ் பணியாற்றினார். மேலும் அப்துல் கலாமின் தனிப்பட்ட செயலாளராகவும் பொன்ராஜ் பணியாற்றியுள்ளார். அப்துல் கலாம் ஐயாவின் மாற்றத்திற்கான விஞ்ஞாபனம் என்ற புத்தகத்தை எழுதிய பொன்ராஜ், அப்துல் கலாம் கடைசியாக எழுதி முடிக்காமல் விட்டுச் சென்ற புயலை தாண்டினால் தென்றல் என்ற நூலை எழுதி முடிக்கும் பணியையும் மேற்கொண்டார். பிப்ரவரி 27 அன்று தான் அரசியலில் பணியாற்றியிருப்பதாக பொன்ராஜ் அறிவித்ததோடு அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி என்ற கட்சியை அவர் தொடங்கினார். பின்னர் 2021ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் தனது கட்சியை இணைத்துக் கொண்டு தானும் அக்கட்சியில் இணைந்தார். இவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் துணைத் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். அரசியல் விமர்சகராகவும் அறியப்படும் பொன்ராஜ் நேர்காணல்களிலும் பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில் அண்மையில் பங்கேற்ற நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிந்தது. அறிவார்ந்த தமிழ்நாடு, கல்வியறிவு அதிகம் உள்ள தமிழ்நாடு, இப்படி பல சிறப்புகளை உடைய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்குறி கூட்டம் இருப்பதை காட்டிக் கொடுத்த விஜய்க்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று பேசினார். மேலும் தரிகெட்டு போகும் தற்குறி கூட்டம், வரைமுறை இல்லாத தற்குறி கூட்டம், கணவர் வேண்டாம் விஜய்தான் வேண்டும் என்று சொல்கிற விபச்சார கூட்டம், அண்ணாவாக, தங்கையாக, அக்காவாக இருந்தாலும் மனைவியாகவும் இருப்போம் என்று சொல்லக்கூடிய விபச்சாரிகள் நிறைந்த தற்குறி கூட்டம் இருக்கிறது என உலகத்திற்கு காட்டிய விஜயை பாராட்ட வேண்டும் என்று பொன்ராஜ் பேசியிருந்தார். இந்த சர்ச்சை பேச்சுக்கு தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்கள் பலரும் கோபமடைந்து தங்களது கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய், தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு நேரில் சென்று பொன்ராஜ் மீது புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் பொன்ராஜ் என்கிற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா, அக்கா, தங்கைகளான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலைமாதர் என்று அர்த்தம் தொனிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார். தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்க்குல தங்கங்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து வரும் பொன்ராஜ் என்கிற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையின் அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது என்ற நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். இவ்வாறு நம் தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் இந்த நபர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என விஜய் புகாரில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் KA செங்கோட்டையன், தங்கள் தலைவர் விஜய் பல்வேறு பணிகள் இருந்தால் கூட அதை தவிர்த்துவிட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசிய வார்த்தைகளை மனதில் வைத்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழக பெண்களை தரம் தாழ்த்தி பேசி வரும் பொன்ராஜ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவரே நேரடியாக வருகை தந்து இந்த புகாரை வழங்கியுள்ளார் என தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நாளைய தமிழகத்தை ஆளப் போகின்றவர், தமிழ்நாட்டுடைய அனைவருக்கும் மனதார பாராட்டக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்,
இன்று தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இளைஞர்கள் நிறைந்திருக்கிற, பெண்கள் நிறைந்திருக்கிற, தாய்மார்கள் நிறைந்திருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக நாளை தமிழகத்தில் 2026 தேசிய கொடி ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு தலைவர் இன்று தமிழக காவல்துறையின் தலைமை காவல்துறை அதிகாரி அவர்களை சந்தித்து இன்று ஒரு மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். பல்வேறு பணிகள் இன்றைக்கு அவருக்கு இருந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு பெண்களுடைய இழிவுபடுத்தி பேசிய வார்த்தைகளை மனதிலே வைத்து நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய பெண்களை தரம் தாழ்த்தி பேசி வரும் திரு பொன்ராஜ் அவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நோக்கத்தோடு தான் இன்று அவரே நேரடியாக வருகை தந்து இந்த கடிதத்தை இங்கே வழங்கியிருக்கிறார். ஆளும் திமுகவினுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய, அதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு பொன்ராஜ் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், தமிழகமும் இருக்கும் அம்மா, அக்கா, தங்கைகள் போன்றவர்களுக்கு இந்த வார்த்தைகள் என்பது உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். இது போன்ற வார்த்தைகளை யாருமே உச்சரித்தது கிடையாது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்ற அர்த்தத்தில் பேசியிருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒன்று. இவர் ஏன் இப்படி பேசினார் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. திமுகவின் பின்னணி இருக்கிறது என்பதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் உடனடியாக அரசு இதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஒரு அரசு, பெண்களை பாதுகாக்கின்ற அரசு என்று சொல்லப்படுகிற இந்த அரசு ஏன் இதுவரையிலும் இவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்பதை தெரிந்துதான் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் தங்களுடைய அலுவலகத்திலே பணிகளில் இருக்கிற போது கூட அதை நிறுத்திவிட்டு உடனடியாக தலைமை காவலர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அவரிடத்திலே இந்த கடிதத்தை வழங்க வேண்டும் என்று வழங்கியிருக்கிறார்கள். இதிலே குறிப்பாக அவர் மீது இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிற அவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கடிதத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிலை. ஆகவே இந்த கடிதத்தின் மூலமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக நம்முடைய தமிழ்நாடு தலைமை காவலர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். சார் சந்திச்சுட்டு போயிட்டாங்களா? மனு வாங்கிட்டு என்ன டிஜிபி என்ன சொன்னாங்க? உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என்றார். தலைவர் என்ன சொன்னார் சார் அங்கே பேசும்போது இந்த மாதிரி ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசிவிட்டு நான் அது பேசியது தான் என்று சொல்வது என்பது வருந்தத்தக்க ஒன்று மட்டுமல்ல, வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்று கூட சொன்னார். அவரே வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு இதில் ஃபீல் பண்ணியிருக்காரு? இவர் உண்மையிலேயே நம்முடைய கழகத்தை சார்ந்திருக்கிற தாய்மார்களையும் சகோதர சகோதரிகளையும் இது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே தான் அவரே நேரடியாக வந்திருக்கிறார். ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கட்டமாக என்ன முடிவு, என்ன பண்ண போறீங்க? பொறுத்திருந்து பாருங்கள். அதற்கு பிறகு என்ன செய்வோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.